வணக்கம், நான் உங்கள் ஷெஃப். வெல்கம் பேக் டு ஷெஃப் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட முட்டை பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 1.5 கிலோ, தேங்காய் அரை மூடி, காய்ந்த மிளகாய் 15 நம்பர், முழு மிளகு 3/4 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2, பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உடைச்ச முந்திரி 20 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிக்கனை குக்கரில் போட்டு வேக போகிறோம். அதனால் நாட்டுக்கோழி போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சோம்பு. மீதி பவுடர் மசாலா கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். குக்கரில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, இதுவே வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு கடாயில் நீங்கள் வேக வைக்கும் போது அந்த சிக்கன் வந்து ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணினா கரெக்டாக ஒரு 4 விசில் வேகட்டுன்னு சொல்லி விட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு குக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வேகட்டும், கரெக்டாக ஒரு 4 விசில் கழித்து அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய், முந்திரி பருப்பு, சோம்பு, முழு மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. ரொம்ப அதிகமான குவான்டிட்டி வேணால் கரெக்டாக வந்து ஒரு 2 போடுங்க. இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் 15 நம்பர் சொல்லியிருக்கேன். வேணுன்னா இன்னும் 2 நம்பர் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதோட பச்சை கருவேப்பிலை, பொடிசாக திருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காய், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வறுக்க ஆரம்பிங்க. வறுக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கலரும் கொடுக்கும், அதே டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த வறுத்த மசாலா டேஸ்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதே டைமில் ரொம்ப அதிகமான மசாலா வேண்டாம், இது கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் சீக்கிரமாக வறுக்க முடியும். அப்படி இல்லைன்னா சரியாக தேங்காய் வறுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ இந்த வறுத்த தேங்காவை இதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிடுங்க. சூடு ஆறின பிறகு நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிரும். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டீங்கன்னா, ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், குறன்னு இருக்கக்கூடாது. குறன்னு இருந்தால் சிக்கன் கறிக்கு நீங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்காது, தேங்காய் பல்ல படும்போது டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது காரத்தோட அளவும் கரெக்டாக அந்த ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போது இந்த சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லா முழுசாக வெந்திருக்கும். அதே டைமில் அந்த பீஸ் வந்து மேஷ் ஆகாது, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும்.
இப்போ இந்த சிக்கன் அப்படி லைட்டாக பிச்சுன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நல்லா வெந்துருக்கணும். கொஞ்சம் அந்த சிக்கன் நல்லா ஹார்டாக வெந்துச்சுன்னா அப்போ என்னென்னா நீங்கள் என்ன தான் டேஸ்ட்டாக குழம்பு பண்ணாலும் கண்டிப்பாக அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம திருப்பி மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சூடான பிறகு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை. இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா வதக்கணும். சில ப்ரிப்பரேஷனுக்கு வந்து வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கினா போதும். ஆனால் இந்த ரெசிபிக்கு நல்லா வதங்கின பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா அதிகமாக கொடுக்கும். அதே டைமில் அந்த வெங்காயத்தோட இனிப்பு தன்மை கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். மீதி 1 டேபிள் ஸ்பூன் இடத்துல போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாத்தே பண்ணிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டிருக்கோம். இந்த தக்காளியும் நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல மீதி உள்ள பவுடர் மசாலா, அதாவது மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த சிக்கனை இந்த இடத்துல போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் இந்த சிக்கன் மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சிக்கன் வேக வைக்கும்போது தண்ணி இருந்தது பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் போடுங்க. சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா போட்ட பிறகு தேவையான அளவுக்கு அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் போட்டிருக்கோம். தேவையான அளவுக்கு அந்த ஸ்டாக் வாட்டரை ஊற்றி நீங்கள் திருப்பி மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு திருப்பி தேவைப்பட்டால் அந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டரை இதில் ஊற்றி திருப்பி குக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இது அப்படியே நாட்டுக்கோழி சிக்கன் சூப்பாக நீங்களும் மாற்றிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். இந்த மாதிரி கொதிக்க என்ன ஒன்று அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை நல்லா போகும். அது மட்டும் இல்லை, அந்த சிக்கனோட சேர்த்து குக் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வாட்டர், அதுக்கப்புறம் அந்த மசாலா, அந்த சிக்கன் எல்லாமே சேரும்போது உங்களுக்கு நல்ல வாசனை, நல்ல டேஸ்ட்டு, நல்ல காரம் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். இதுக்கு பிறகு தேவைப்பட்ட உப்பு கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி. எதுக்காக இந்த தேங்காய் எண்ணெய் போடுறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். எடுத்த உடனே நீங்கள் சமைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த இடத்துல கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் கடைசியாக தேங்காய் எண்ணெய் போடுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணால் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது கூட ஒரு சூப்பரான முட்டை பொடிமாஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது முட்டை பொரியல். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? முட்டை 10 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பொடிசு நறுக்கிய பச்சை மிளகாய் 2 நம்பர், தக்காளி தேவையான அளவு, மிளகு பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த எக் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வீட்டில் பண்ண தெரியும். பட் இருந்தாலும் எப்படி ப்ராப்பராக குக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த முட்டையை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டு 1 பை 1 நல்லா உடச்சி போட்டுருங்க. இந்த முட்டையை நல்லா உடச்ச பிறகு நல்லா பீட் பண்ணணும்.
முட்டை பொடி மாசம் இதில் என்னடா இருக்குது, குக் பண்ணால் ஈஸி ஆகிடும், 5 நிமிஷத்தில் குக் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆனால் நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு குக் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். இந்த முட்டையை நல்லா உடச்சி பீட் பண்ணி இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக எடுத்துருங்க. இதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன் கேட்டால் பொடி மாசும் நல்லா தூளாகணும். வெங்காயம் பெருசாகவும் இல்லை முட்டை பெருசாகவும் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் வெங்காயம் என்ன சைஸில் கட் பண்ணிடணும் அதே சைஸில் முட்டையை நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் இந்த வெங்காயம் போட்ட பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிக்கும். இந்த வதங்குற பக்கம் என்ன கேட்டால் கரெக்டாக 20% அளவுக்கு குக் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப குக் பண்ண வேண்டாம். ஏங்கிட்டேன்னா வெங்காயம் ரொம்ப குக் பண்ணால் உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாகும். அதே டைமில் அந்த வெங்காயம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் 20% அளவுக்கு குக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குற பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை இதில் ஊற்ற போகிறோம். இந்த முட்டை ஊற்றும் போது உங்களோட அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேம் வைங்க. எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வச்சுன்னா முட்டை அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மீடியமான ஃப்ளேம் வச்ச பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல முட்டை ஊற்றின பிறகு சால்ட் போடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடக்கூடாது சொல்லுவேன். ஏன் கேட்டிங்கன்னா சால்ட் இந்த இடத்துல போட்டிங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டையை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு உங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த முட்டை பேன்லேருந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் உதிரியாக வர ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு உங்களோட கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கொத்த ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த முட்டை வந்து உடைய ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த வெங்காயம் எப்படி கட் பண்ணி போட்டிங்களோ அது மாதிரி முட்டை நல்லா வரும். அதே டைமில் முட்டையை ஓவர் குக் பண்ணினா கண்டிப்பாக பொடிமா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கரெக்டான பக்கத்தில் குக் பண்ணி எடுத்துணும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான போட்டிருக்கோம். மிளகுத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 6 டேபிள் ஸ்பூன் போடலாம். ரொம்ப காரமாக போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி எதுக்காக போட்டேன்னா பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கும். இதனால டேஸ்ட்டு மாறமாக கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் எதுவும் கொடுக்காது. ஆனால் அந்த தக்காளியும் மிளகும் கடிச்சு சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான முட்டை பொடி மாஸ் ரெடி. இந்த முட்டை பொடி மாஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த முட்டை குக் பண்ணுற பக்கம், வெங்காயம் வதக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஒரு சூப்பரான முட்டை பொடி மாஸ் உங்கள் வீட்டில் பண்ண முடியும்.